மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி டிவி வழங்கும் இலவச இணையவழி கல்வி சேவையினூடாக இணைந்து கொண்டிருக்கும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கு எனது நேர்வான கதை கூறிக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் தரம் 10 விஞ்ஞான பாடத்தில் உள்ள புதிய ஒரு பாட விஷயத்தை இன்றைக்கு பார்ப்போம். இதுவரைக்கும் நாங்கள் நிறைய விஷயங்கள் காய்ச்சிருக்கோம். நேர்கோட்டு இயக்கத்திலிருந்து இதுவரைக்கும் நியூட்டன் இயக்க அது சார்ந்த ஒரு பகுதி தான். விசைகள் சம்பந்தமாக படிக்க போகிறோம்னா அது நியூட்டன் கதை தான். நியூட்டன் தான் விசையை கண்டுபிடிச்சது. விசையினுடைய அழகு நியூட்டன் தானே. ஸோ விசைகள் சம்பந்தமாக படிக்க போகிறோம்னா அது ஃபுல்லாகவே நியூட்டன் விதிகள், நியூட்டன் கதையோட சம்மந்தப்பட்டது தான். ரைட், இன்றைக்கு நாங்கள் விசைகள் சம்பந்தமாக புதுசாக ஒரு பாட அழகு விசைகளினுடைய சமநிலை. விசைகள் தாக்கி ஒரு பொருள் சமநிலையில் இருக்குது அப்படின்னா என்ன, விசைகளினுடைய சமநிலை பற்றி பார்ப்போம். ரைட், அதுக்கு உங்களுக்கு புக்கில் வந்து ஒரு பாடம் 12வது பாடம் எழுதுனா விசைகளினுடைய சமநிலை. விசைகளினுடைய சமநிலை அறிமுச்சின்னு சொல்லி ஒரு கையெழுவ மாதிரி ஒரு போட்டி. ரைட், இதை பற்றி நாங்கள் கிளியராக கதைப்போம். ஒரு ஒயிட் ஷீட்டில் உங்களுக்கு கிளியராக கதைச்சு காட்டுறோம். ரைட், ஓகே. ரைட், ஓகே. விசைகளினுடைய சமநிலை. ரைட், ஓகே. விசைகளின் சமநிலை. இப்போ சமநிலை என்றா என்னன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சமநிலை என்றா என்ன என்று சொன்னால், ஒரு பொருள் நேர்கோட்டு பாதையிலையும் அசையக்கூடாது, வளைகோட்டு பாதையிலையும் அசையக்கூடாது, 2 இடத்துல இருந்து சுத்தவும் கூடாது, எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது. சடப்பொருள் மாதிரி அப்படியே அதை பிடிச்ச இடத்துல அப்படியே இருக்கணும். அதுதான் சமநிலை. பேலன்ஸாக இருக்குது. ஒரு இடத்துலையும் எந்த ஒரு இடத்துலையும் அசைவாட்டம் எதுவுமே இல்லை. நல்ல ஒரு எக்ஸாம்பிள், ஒரு டெட் பாடி, ஒரு இறந்த உடல். செத்த வீட்டுக்கு போயிருப்பார், யாரும் கிடையாது, சொந்த கடையாரும் செத்த வீடு போயிருப்பார், ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருப்பார். அந்த இடத்துல செத்த வீட்டில் பேர் அந்த பொடி ஏதாவது ஒரு சின்ன அசைவு காட்டுமா? பொடி அசையுமா? முதல்ல இறந்த உடல் அசையுமா? அசையாது. அசைஞ்சாதுக்கு உயிர் இருக்குது. நான் சொல்கிறது இறந்த உடல் அசையாது. அதுதான் சமநிலை. சடப்பொருள்னு சொல்லுவோம், சவம் என்று சொல்ல நிறைய வார்த்தை பாய்வு. இப்போ சடப்பொருள் என்றால் அந்த இடத்துல அசையவே கூடாது, எந்த ஒரு ஆட்டம் அசைவு. அதுதான் சமநிலையில் இருக்குது, உறுதியான சமநிலையில் இருக்குது. அசையவும் இல்லை, ஆட்டவும் இல்லை, எதுவும் இல்லை. அப்போ சமநிலை என்றால் புரிஞ்சுகொள், எந்த ஒரு அசைவாட்டம் எதுவும் இருக்கக்கூடாது. ரைட், அதுதான் சமநிலை. இப்போ விசைகளினுடைய சமநிலை என்றால் எவ்வளவு விசை தாக்கினாலும் அந்த பொருள் சமநிலையில் ஆட்டம் அசைவு இல்லாமல் டெட் பாடி மாதிரி அப்படியே இருக்கும். ஆனால் நியூட்டன் கதைச்சிருக்கிறார் பாருங்க. நியூட்டன் இயக்கத்தில் படித்த நாங்கள் விசை ஒன்று தாக்கினால், ஒரு திணிவுக்கு ஒரு விசை தாக்கினால் அந்த திணிவு அசையும் என்று நியூட்டன் கதைச்சிருக்கிறார். நாங்கள் இங்கே பார்க்குறோம் சமநிலை என்றால் அசையக்கூடாது, ஆனால் விசை தாக்கினாலும் அசையக்கூடாது. ஆனால் நியூட்டன் கதைக்கிற விசை தாக்கினால் அசையும். அப்போ இங்கே ஒரு புள்ள கிடக்கு. ரைட், சிம்பிளாக கதைக்கும். ரைட், ஓகே. நியூட்டன் கதைக்கிறார், ஒரு திணிவு எம் என்ற திணிவுக்கு ஒரு எஃப் என்ற விசையை கொடுத்தால் அது ஏ என்ற ஆர்முடுகளோட போகும் என்றது நியூட்டன் கதை. நியூட்டன் இயக்க விதியில் காய்ச்சினாங்க. இந்த நாங்கள் இந்த விசைகளை இந்த சமநிலை என்ற பாடத்துக்குள்ள நாங்கள் கதைக்க போகிறோம். எவ்வளவு விசை தாக்கினாலும் அந்த பொருள் அசையக்கூடாது. அது எப்படி இருக்கும்? அப்போ இங்கே ஒரு சின்ன பிள்ளை கிடக்குதானே, திங்க் பண்ணு. பகுத்தறியது, விஞ்ஞானம்ன்றது பகுத்தறிகிறது. ரைட், ஓகே. நியூட்டன் அதில் தெளிவாக தாங்க, சும்மா அவர் காய்ச்சி போட்டு போயிரு. நியூட்டன் கதையெல்லாம் ஒரு அளவும் பிழைக்காது. ரைட், அவர் தெளிவாக காய்ச்சி போட்டு போயிருக்கிறார். சமநிலைப்படுத்தப்படாத விசை, அந்த சொல்லிலக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு பாரு. சமநிலைப்படுத்தப்படாத விசை தாக்கினா மட்டும்தான் அந்த துணிவு அசையும், ஆர்முடுகும். ரைட், அப்போ இந்த எஃப் என்ற விசையை சமப்படுத்துகிற மாதிரி இந்த எம் என்ற துணிவு ஒரு விசையை கொடுத்தா நியூட்டன் 3வது இயக்க விதிப்படி தாக்கத்துக்கு ஒவ்வொரு தாக்கத்துக்கும் சமநிலை திரும்ப மறுதாக்கம் இருக்குது. அப்போ எம் என்ற துணிவு ஒரு பெரிய துணிவாக இருந்தால் இவர் கொடுக்குற எஃப் என்ற விசை அதை தள்ளுறதுக்கு காணாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெரிய லொரி ஒன்று நிற்குது. லொரியை போய் நீ தள்ளண்டால் அதை தள்ளிடலாம். ஒரு சைக்கிள் நிற்குது, சைக்கிளை தள்ளினால் ஒரு தள்ளி விழுத்தி போடுவாய். அப்போ சைக்கிளால் திருப்பி ஒன்றா தள்ளிடலாம். சைக்கிள் கொடுக்குற அந்த மரதாக்க விசை வந்து குறைவு, அதனால சைக்கிள் நீ ஈஸியாக தள்ளி போட்டேன். ஆனால் லொரி வந்து பெரிய ஒரு மரதாக்கத்தோடு திருப்பி தரும். இவ்வளோ விசையை கொடுத்ததுனால லொரியை தள்ளி விழுத்திடலாம் அதனால. ரைட், ஓகே. அதுதான் இங்கே நடக்க போகுது. அப்போ இவ்வளவு விசை தாக்கினாலும் அந்த பொருள் சமநிலையில் இருக்குது. சமநிலை என்ற இடத்துல கிளியராக புரிஞ்சிடும். அந்த பொருள் ஆட்டம் அசைவில்லாம் அப்படி ஒரு இடத்துல இருக்க வேண்டும். ரைட், ஓகே. இப்போ நம்ம விசைகளுடைய சமநிலைக்கு வருவோம். ஒரு தள விசை, இங்கே வந்து ஒரு தள விசை அல்லது இருதள விசை அப்படி நிறைய இருக்குது. நாங்கள் இங்கே படிக்க போகிறவங்களுக்கு ஒரு தள விசைகள் தான். இருதள விசைகள் தாக்கின அப்படின்றத பற்றி நாங்கள் விசை துணிப்பு முறை அதெல்லாம் அட்வான்ஸ் லெவல் சயின்ஸுக்கு போனீங்கன்னா உனக்கு அந்த இருதள விசைகளை தாக்கின அப்படி காட்டுறதுலாம் படிப்போம். எங்களுக்கு தேவை ஒரு தள விசை என்றால் கிடைத்திசை அல்லது நிலைக்குத்து திசை, ஏதாவது ஒன்று தளம். கிடைத்தளத்தில் தாக்குற விசை அல்லது நிலைக்குத்து தளத்தில் தாக்குற விசை ஏதாவது ஒன்று நாங்கள் கிடைத்தளத்தில் கிடைப்போம். ரைட், ஓகே. நிலைக்குத்து தளத்திலையும் கிடைக்கலாம், அதுவும் கூட வைப்போம். இப்போ 2 விசைகள் தாக்கி ஒரு பொருள் சமநிலையில் இருக்குண்டா என்ன அர்த்தம்? ரைட், இதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளோட நான் கதைக்க போகிறேன். ரைட், ஓகே. இப்போ நாங்கள் பார்க்க போகிறது இது விசைகள் தாக்கி ஒரு பொருள் சமநிலை. இது விசைகள் தாக்கி ஒரு பொருள் சமநிலையில் இருத்தல். ஓகே, இதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். ஒரு மரம் ஒன்று இருக்குன்னு யோசி. ஒரு மரம் ஒன்று இருக்குது. ரைட், ஓகே. தரையில் ஒரு மரம் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல ஒரு பழம் இருக்குது. நான் கேட்குறேன், சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த பழம் ஏன் விளையல, ஏன் கீழே விளையல? இந்த பழம் ஏன் கீழே விளையல? பூமி பிடிச்சிருக்கு, எல்லா திணிவையும் பூமி பிடிச்சிருக்கு நியூட்டன் கதைப்படி. அப்போ இந்த பழத்தை பூமி வந்து ஒரு விசையோட பிடிச்சிருக்கா போகுது.
அது வந்து பழத்தின நிறையா இருக்கும். எஃப்எண்ட் விசையோட பூமி பிடிச்சி இழுக்க போகுது. எம்மண்ட தனி உள்ள பழம் என்றால் எஃப்எண்ட் விசையோட பூமி பிடிச்சி இழுக்க போகுது. ரைட், இழுக்க போகிறார். இந்த பழம் ஏன் விளையலை, பூமி பிடிச்சி இழுத்துமே ஏன் விளையலை என்று கேட்டால், இந்த பழத்தின் மேலே ஒரு இது இருக்குதான், இதில் ஒரு இழுவை என்று ஒன்று இருக்கும், ஒரு விசை இழுத்து பிடிச்சிருக்கும், பழத்தை போக விடாமல் இழுத்து பிடிச்சிருக்கும் பழத்துக்கு மேலே. ரைட், அது போக விடாமல் இழுத்து பிடிச்சி. அப்போ இந்த இடத்துல ஒரு இழுவை என்ற ஒரு விசை இருக்குது, டென்ஷன் டி என்று குறிப்போம். டென்ஷன் இழுவை விசை என்று குறிப்போம். அந்த இழுவை விசையும் இந்த பூமி பிடிச்சிருக்கிற விசை எஃப்பும் டீயும் இந்த இடத்துல சமனான விசைகளா எதிர் திசைகள்ல இருக்குது. ஒன்று கொண்ட எதிர் திசைகள்ல ரெண்டுமே சம அளவுள்ள விசைகளா இருக்கிறபடியால இந்த பழம் கீழே விளையல. அப்போ ஒரு ரெண்டு விசைகள் தாக்கி ஒரு பொருள் சமநிலையில் இருக்கணும்ன்ற சில நிபந்தனைகள் இருக்குது. என்னென்ன நிபந்தனைகளை அது சமநிலையில் இருக்கும் என்று கேட்டிருந்தால், கட்டாயம் தாக்குற ரெண்டு விசைகளும் ஒரே தளமாக இருக்க வேண்டும். இது நிலைக்குத்து தளமாக இருக்குது. வேறு வேறு தளங்களில் இருந்தால் காய்க்கலாது, சமநிலை இருக்கும்போது காய்க்கலாது. ரெண்டு விசைகளும் கட்டாயம் ஒரே தள விசைகளாக இருக்க வேண்டும். அடுத்தது பாருங்க, ரெண்டு விசைகளும் கட்டாயம் ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டும். வேறு வேறு பக்கங்களுக்கு, உதாரணத்துக்கு இந்த பொருளையும் இந்த பழத்தையும் யூசி இந்த பழத்தில் இப்படி பூமி பிடிச்சு இழுக்குது, எஃப் என்ற விசையோடு இழுக்குதுன்றால் மற்ற விசை இந்த இழுவ விசைன்றதும் அதுக்கு அப்படியே நேர்கோட்டில் தான் இருக்கும். டென்ஷன் என்ற இழுவ விசையும் நேர்கோட்டில் தான் இருக்கும். ஒருவேளை கொஞ்சம் தள்ளி வந்துட்டால், இப்போ நாங்கள் விசையினுடைய திரும்ப விளையாட ஒரு விஷயம் படித்தாங்களே என்ன இணை என்று சொல்லி, அப்போ ரெண்டு சம விசைகள் கொஞ்சம் குறிப்பிட்ட இடைவெளியில் தாக்கிச்சுன்னா அது திரும்ப பார்க்க பழம் நின்ற இடத்துல ரெண்டு சுத்துமா. அன்றாட வாழ்க்கையில் பேர் நீ இப்போ ஒரு மாமரத்தில் போய் மாம்பழத்தை பேர் நின்ற இடத்துல ரெண்டு சுத்துமா, மாம்பழம் சுத்தாது, தண்டை வாழை சுத்தாது. அப்போ சில பேர் பேய் வந்தால் சுத்தும், கடவுள் வந்தால், எந்த ஒரு சக்தி வந்தாலும் பழத்தை சுத்த வைக்கிறாது. புரியுதா? அது கிளியராக நீ எடுத்துக்கணும். சயின்ஸ் படிக்கணும், கிளியராக எடுத்துக்கொள்ளும். ரைட், இந்த கடவுளை நீ கும்பிட்டாலும் சரி, எந்த ஒரு பெரிய போட்டி இருந்தாலும் சரி, அந்த பழத்தை நின்ற இடத்துல ரெண்டு சுத்த வைக்கிறாது. அதுதான் உண்மை. சயின்ஸ்ன்றது உண்மையை கதைக்கும். ரைட், ஓகே. பூமி பிடிச்செடுக்கிற விசை எஃப்பும் அப்படி நின்ற இடத்துல சுத்தணும் என்றால் கட்டாயம் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த இழுவைக்கும் பூமி பிடிக்கிற விசைக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அது ரொட்டேட் ஆகும், ஸ்பின் ஆகும். ரைட், அப்போ பழம் வந்து இங்கே திரும்ப அது ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் இருக்கு. அப்போ விசைகள் தாக்கி ரெண்டு விசைகள் தாக்கி ஒரு பொருள் சமநிலையில் இருக்கணும்னா கட்டாயம் ஒரே தள விசைகளாக இருக்க வேண்டும். நிலைக்குத்துனா நிலைக்குத்து, கிடையாண்டா கிடையாது, ஒரே தளமாக இருக்கணும். ரெண்டு விசையும் ஒரே தாக்கக்கூட்டில் இருக்கணும். பருமநில சமனும் திசையில் எதிருமாக இருக்க வேண்டும். மூன்றாவது கதை. அப்போ மூன்று கதை இங்கே இருக்குது. விசை ஒன்று ரெண்டு விசை தாக்கி ஒரு பொருள் சமநிலையில் இருக்குன்றால் மூன்று கதை இருக்குது. அது படிவெடுத்துக்கொள். ஒரே தள விசைகளாக இருக்க வேணும், ஒரே நேர்கோட்டில் இருக்க வேணும், பருமநில சமனும் திசையில் எதிருமாக இருக்க வேணும். அதுதான் இந்த கதை. விளங்குறதுக்கு இன்னொரு கணக்கு கொண்டு வாங்க. ரைட், ஓகே. இப்போ வேற ஒரு மேசை ஒன்று இருக்குது. ரைட், ஒரு நிலத்தில் ஒரு மேசை இருக்குது. இந்த இடத்துல மேசை. ரைட், இந்த இடத்துல ஒரு பொருள், ஒரு பெட்டி ஒன்று வைக்கிறேன். இது வந்து பெட்டி. ரைட், இந்த பெட்டியில் என்னென்ன விசைகள் தாக்கும்? பெட்டிக்கு ஒரு திணிவு இருக்கும். ரைட், இந்த பெட்டிக்கு ஒரு திணிவு இருக்கும். அப்போ பெட்டியை பூமி பிடிச்சு இழுக்கும் எஃப் என்ற விசையோடு. அந்த பெட்டியில் நிறை இருக்குன்றால் இந்த நிறைன்றது பூமி பிடிச்சிருக்கிற விசை. அதை நான் வெயிட் என்று குறிக்கிறேன். ரைட், எஃப் டபிள்யூ என்று குறிக்கிறேன். சும்மா ஒரு விசையை குறிக்கிறேன். ரைட், குறிக்கிறேன் என்றால் இந்த பெட்டி பூமி பிடிச்சு இழுக்கிறபடியால் மேசையை உடைச்சு கொண்டு கீழே போகணும். ஆனால் போகல. ஏன் போகல? அதுதான் சயின்ஸ். ஏன் போகல கேள்வி இருக்கும். பெட்டியை நீ மேசையில் வச்சால் இந்த பெட்டியை இந்த திணிவுக்கு பூமி பிடிச்சு இழுக்க போகுது. ஆனால் அப்போ இழுத்தால் என்ன நடக்கணும்? பெட்டி வந்து மேசையை உடைச்சு கொண்டு கீழே போகணும். ஆனால் போகையில் என்ன காரணம்? பெட்டிக்கு பூமி பிடிச்சு இழுக்குது. ரைட், மேசை வந்து பார்த்தீங்கன்னா அதை போக விடாமல் மேல் நோக்கி தள்ளுது. மேசை ஒரு விசையை கொடுத்து மேல் நோக்கி தள்ளுது, போக விடாமல். அப்போ இங்கே ரெண்டு விசைகளை பெரிய என்ன கதைக்கலாம்? மேசை கொடுக்குற விசைனா மரதாக்க விசை என்று கதைப்பேன். ஆறு குறிப்பேன். ரியாக்ஷன், ஒரு ஆக்ஷனுக்கு கட்டாயம் ஒரு ரியாக்ஷன் இருக்கும். நியூட்டன் தேர்ட்லோ எந்த ஒரு தாக்கத்துக்கும் சமனம் எதிர்மான மரதாக்கம் இருக்கும். ரைட், இப்போ நியூட்டன் தேர்ட்லோ படி என்ன கதைக்கலாம்? வெயிட்டுக்கு சமனான விசை உண்டு, மரதாக்க விசை உண்டு, மேலே இருக்கு. சில பேர் இப்போ நான் பார்த்தா அவன் பார்ப்போம், சில பேர் அப்படி யோசிப்பாங்க. அப்படி கிடையாது. ரைட், இங்கே வந்து நான் கதைக்கப்புறம் உங்களுக்கு பௌதிகம் இயல்பாக கதைப்போம். ரைட், வேறு பயாலஜிக்கல் கெமிஸ்ட்ரியில் நாங்கள் அப்புறம் அடுத்த கட்டத்தில் படிப்போம். ரைட், ஓகே. இங்கே நாங்கள் பார்க்க போகிறது ஒவ்வொரு தாக்கத்துக்கும் சமனம் எதிர்மா மரதாக்கம் இருக்கும். நீ பார்த்தா அதுவும் பார்க்க மாட்டேன், அப்படி இல்லை, அந்த கதை இல்லை. ரைட், ஓகே. அப்போ இப்படி நீ வெயிட் அண்ட விசையோட பூமி பிடிச்சி இழுத்தால் மேல் நோக்கி ஆரண்ட ரியாக்ஷன் இருக்கும். இந்த ரெண்டுமே சமனாக இருக்கும், பருமநில திசையில் எதிராக இருக்கும். அதனால தான் கீழே நோக்கி இருக்கிற வெயிட்டை போக விடாமல் மேசை மேல் நோக்கி தள்ளி சமநிலையில் வச்சிருக்குது. அப்போ இந்த இடத்துல ஒரு சமநிலை இருக்குது. பொருள் அப்படி ஆசையாமல் இருக்குது. சமநிலை என்ன பார்த்தா டெட் பாடி மாதிரி இருக்கும். இது ஒரு டெட் பாடி மாதிரி இருக்குது. ரெண்டு விசை தாக்கியும் டெட் பாடி மாதிரி இருக்குது. அப்போ இரு விசைகளின் கீழ் இந்த பொருள் சமநிலையில் இருக்குது. புரியுதா? அப்போ இந்த கதை ரியாக்ஷன் வெயிட் இந்த கதை காய்ச்சிட்டோம். ரைட், ஓகே. அடுத்து நாங்கள் இப்போ புதுசாக ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். மூன்று விசை தாக்கி சமநிலையில் இருக்கிறத பற்றி காய்க்க போகிறோம். மூன்று விசை தாக்கி ஒரு பொருள் சமநிலையில் இருக்குது. ரைட், அது எப்படி என்ன பார்க்கணும்? ஓகே, மூன்று விசை தாக்கி ஒரு பொருள் சமநிலையில் இருக்குது. நீ இப்போ கல்யாண உடலுக்கு போயிருப்பேன். ரைட், உங்களோட குடும்பத்தில் எல்லாம் சொந்தக்காரர் கல்யாண வீடுகளுக்கு போயிருப்பேன். போனி என்றால் அந்த வாழைப்பழத்தை தொங்க விட்டுருப்பான், வாழை கூலியே தொங்க விட்டுருப்பாங்க. இது எப்படி தொங்க விட்டுருப்பானப்ப இந்த இடத்துல ஒரு கயிறு, இந்த இடத்துல ஒரு கோல் மாதிரி ஒன்று, ஒரு தடி மாதிரி ஒன்று கட்டியிருப்பாங்க. ரைட், இதை வந்து ஒரு கூலியில் கட்டியிருப்பாங்க. இந்த இடத்துல வாழைக்குள்ளே தொங்கும். ரைட், ஒரு கயிற்றுல கட்டி வாழைக்குள்ளையே தொங்க விட்டுருப்பான். ரைட், ஓகே. இந்த இடத்துல வாழைக்குள்ளையே தொங்க விட்டாச்சு. ரைட், ஓகே.
கைநாடுகளில் பார்த்துருப்போம். இது வந்து கூரையில் வந்து ஒரு கோலை கட்டி தடியை கட்டி தடியில் உணவு. இந்த இடத்துல வாழைக்குலையில் 3 விசை தான் ஆகுது. வாழைக்குலையை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெயிட்டான வாழைக்குலை, ரைட்? ஒரு இதர வாழைப்பழம் மாதிரி யோசிக்க சும்மா காய்க்கு சொல்கிறேன், ரைட்? இதர வாழைக்குலையை தொங்க வெட்டின்னு சொன்னால் அந்த நிறைய பூமி பிடிச்செழுக்கும். டபிள்யூ நிறைய டபிள்யூ தான் குறிக்கிறேன், ரைட்? டபிள்யூ விசையோட பூமி பிடிச்செழுக்கும். இப்போ பேர் இங்கே வந்து இந்த பூமி பிடிச்செழுக்குன்னா வாழைக்குலை உடைச்சு கொண்டு கீழே போகணும், கைத்தெல்லாம் உடைச்சு கொண்டு கீழே போகணும். அவெல்லாம் கைத்தால் கட்டி கொஞ்சம் ஃபிட்டாக வச்சிருப்பாங்க, விழாதபடி வச்சிருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு டென்ஷன் இருக்கும், டி என்ற ஒரு இழுவிசை இருக்கும். இழுவிசை இந்த தடியை போகடா பண்ணு வாழைக்குள்ள வந்து கீழ் நோக்கி இழுக்குதுன்னு சொன்னால் விசை பூமி பிடிச்சி இழுக்கிறதா கீழ் நோக்கி போனால் அதை போகடா பண்ணுறதுக்கு இந்த தடி வந்து 2 இடத்துல விசை கொடுக்கும். ஒன்று இந்த இடத்துல டென்ஷன், இந்த இடத்துல ஒரு டென்ஷன், டி என்ற விசை. 2 கைத்தாலையும் ஒரு பெரிய விசையை கொடுத்து போகடா பண்ண போகும். அப்போ இந்த 2 டென்ஷன் என்ற விசை இந்த டபிள்யூ என்ற விசைக்கு சமனாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஒரு முடிவு எடுத்து கொடுக்கலாம். இந்த டபிள்யூ என்ற விசை வந்து இந்த 10 டிக்கு சமனாக இருக்கும். இந்த 2 டீயாலையும் தான் இது சமப்படுத்தப்படுது. வாழைக்குள்ள சமநிலையில் இருக்குது, ரைட்? சமநிலைனா டெட் பொடி மாதிரி இருக்கும், ஆட்டம் சேவை இல்லாமல், ரைட்? சமநிலையில் இருக்குன்னா என்ன காரணம்? இந்த வாழைப்பழத்தின் வெயிட், அந்த வாழைக்குள்ள இந்த வெயிட் வந்து டபிள்யூ, அது வந்து இந்த 2 டிக்கு சமனாக இருக்குது. அப்போ இதில் ஒரு நிபந்தனை நாங்கள் கதைக்கூடும். 3 விசைதாக்கி ஒரு பொருள் சமநிலையில் இருக்கின்ற ஒரு கதைக்கூடும். தாக்கப்படுகிற 3 விசைகளும் ஒரே தள விசைகளாக இருக்கும். நிலைக்குத்துண்டா நிலைக்குத்து, கிடையண்டா கிடை. இது நிலைக்குத்தாக இருக்கிறபடியால் 3 விசைகளும் ஒரே தள விசைகளாக இருக்க வேண்டும். இதில் இன்னொன்று, ஏதாவது 2 விசைகள், யாதாயினும் 2 விசைகள் எடுக்கும். இந்த 2 டீயையும் எடு. இந்த 2 விசைகளினுடைய விளைவு, 2 விசைகளினுடைய விளைவுள் 3வது விசைக்கு பருமநில சமனும் திசையில் எதிர்மையும் இருக்க வேண்டும். 3வது விசைக்கு பருமநில சமனும் திசையில் எதிர்மையாக இருக்க வேண்டும். அதாவது டபிள்யூ என்ற இந்த வெயிட் இருக்குதானே, அதுக்கு இந்த 2 டீயையும் வெட்டி போட்டு நான் 2 விசை இந்த விளைவுள்ள ஒரு விசையை கழிச்சேன் என்றால் அது கட்டாயம் இந்த இடத்துல அந்த விளைவில் நான் எஃப் என்று வச்சேன். அந்த எஃப் என்றவர் இந்த டபிள்யூவுக்கு பருமநில சமனும் திசையில் எதிர்மை இருந்தால் தான் அந்த வாழைக்குள்ள சமநிலையில் இருக்கும். இப்போ கதை விளங்கு தானே? மற்ற 2 ஏதாவது 2 விசையை வெட்டி போட்டு அது தனி விசை, விளைவு விசை எப்படின்னா தான் படிச்சிடும், ரைட்? கடந்த வகுப்பில். அப்போ 2 விசையை வெட்டி போட்டு தனி ஒரு விசையில் கதைக்க வேணும். அந்த தனி ஒரு விசை வந்து நான் எப்படி இருக்குன்னா ஒரே தாக கோட்டில் ஒரே நேர்கோட்டில் 2 விசை தாக்கி சமநிலையில் இருக்கிறதுக்கு அந்த நிபந்தனையை பூர்த்தி செய்ய வேணும். ஒரே தளமாக இருக்கணும், பருமநில சமன் திசையில் எதிர்மையாக இருக்கணும், 2 விளைவு, ரைட்? அப்போ இப்படி இந்த ஒரே தாக கோட்டில் இருக்கணும், ரைட்? ஒரே நேர்கோட்டில் தாக்க வேணும். இந்த விஷயங்களை காட்சி என்றால் சரி. இப்போ 3 விசை தாக்கி ஒரு பொருள் சமநிலையில் இருக்கிறேன்னு சொன்னால் இதுதான் கணக்கு. இப்போ 3 சமாந்தரம் இல்லாத விசை தாக்கினா இப்படி கணக்கு. 3 சமாந்தரம் இல்லாத விசை தாக்கினா கதைப்போம், ரைட்? ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நீ வீடுகளில் கலண்டர் தொங்க விட்டுருக்க, கலண்டர் தொங்க விடுறது, ரைட்? போகுது. அது எல்லாமே அன்றாட வழக்கு நடக்கிறதா. இந்த இடத்துல ஒரு ஆணி அடித்து கலண்டர் ஒன்று தொங்க விட்டுருப்பேன், ரைட்? நூலில் கட்டி கலண்டர் ஒன்று தொங்க விட்டுருக்குறாய். இதெல்லாம் அந்த நாடுகள் காட்டுற கலண்டர், ரைட்? இந்த கலண்டருடைய வெயிட்டை பூமி பிடிச்சிருக்கு. கலண்டருக்கு ஒரு திணிவு இருக்குன்னு தானே, அந்த திணிவை பூமி, எல்லா திணிவையும் பூமி பிடிக்கும். நியூட்டன் கதை என்ன, சகல திணிவையும் பூமி பிடிச்சிருக்கும். அப்போ இந்த பிடிவை பூமி பிடிச்சி ஒரு டபிள்யூ கொண்ட விசையோட இழுக்க போகும். கிழுத்தா பூமி பிடிச்சிருக்கா, அது கீழே கிழிச்சு கொண்டு போகணும். கலண்டர் வந்து கிழிச்சு கொண்டு போகணும். போக விடாமல் பண்ணுறாரு. யார் பண்ணுறாரு? இந்த நூலை வச்சு கட்டி இருக்கிறாரோ இவை ஒரு டென்ஷனை கொடுப்பினோம். டென்ஷனை அந்த ஆணியில் கொடுப்பினோம். ஆணியில் டென்ஷனை கொடுத்து அதை போக விடாமல் பண்ணினோம். அப்போ டபிள்யூ கொண்ட விசைக்கு சமனான விசைகள் இந்த 2 விளைவுள் டபிள்யூ கொண்ட விசைக்கு சமம். இது சமாந்தரம் இல்லாத விசை. பேர் இது வந்து ஒரு கோணலுக்கு போகுது, அது ஒரு கோணலுக்கு போகுது. இது நிலைக்குத்தா கீழ் நோக்கி, ஆனால் ஒரே தளமாக இருக்குது. நிலைக்குத்துனா நிலைக்குத்து, ரைட்? ஒரே தளமாக இருக்குது, ஒரே தள விசைகளாக இருக்குது. அப்போ இதில் 3 சமாந்தரம் இல்லாத விசைகள் தாக்கி ஒரு பொருள் சமநிலையில் இருக்குது. டெட் பொடி மாதிரி இருக்குது. சமநிலையில் டெட் பொடி மாதிரி. அப்போ யோசினி, ரைட்? அப்போ சமநிலையில் ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருள் அசையவே இல்லை, டெட் பொடி மாதிரி இருக்கு, ரைட்? இது அசையாது, கண்டர் அசையாது, விசை தாக்கினாலும் அசையாது. 3 விசைகளில் சமநிலையில் இருக்கின்றால் சமாந்தரம் இல்லாத விசை என்றால் இந்த 2 விசையின் விளைவுகளும் இந்த டபிள்யூவை திருப்திப்படுத்தும். டபிள்யூவை வந்து சமன் செய்ய வேணும். செய்தால் தான் விளைவில் ஒன்றும் இருக்கக்கூடாது. சமநிலைனா விளைவில் ஒன்றும் இருக்கக்கூடாது. அப்போ டபிள்யூ வந்து எதுக்கு சமனாக இருக்க வேண்டாம்? இந்த 2 டீண்டையும் விளைவு, 2 டீண்டையும் விளைவுள் வந்து நான் ஒரு எஃப் அண்டு காட்சி என்றால் எஃப்எம் டபிள்யூவும் சமன். இந்த கதையை கதைக்கலாம். 2 டீண்டையும் விளைவுள் விசை எஃப்ஆ இருந்தால் அந்த எஃப் என்ற விசையும் டபிள்யூவும் சமன். அந்த எஃப் எப்படி இருக்க வேணும்? இந்த வெயிட்டுக்கு ஒரே நேர்கோட்டில் தாக்குற எஃப்ஆ இருக்க வேணும், பரிமள சமணம் திசையில் எதிர்மையாக இருக்க வேணும், ஒரே தளமாக இருக்க வேணும், ஒரே நேர்கோட்டில் தாக்க வேணும். இந்த 3 கதையும் கதைக்கணும். ஒன்று ஒரே நேர்கோட்டில் இருக்கணும், பரிமள சமண திசையில் எதிர்மையாக இருக்கும், ஒரே தளமாக இருக்கும். நேர்கோட்டில் ஒதுக்கடி என்ன கிடையாது, ரைட்? ஓகே. இப்போ எங்களுக்கு விசைகள் 2 விசைகள் தாக்கி சமநிலையில் இருந்தால் என்ன, 3 விசை தாக்கி சமநிலையில் இருந்தால் என்ன, அப்படிலாம் கிளியராக காட்டும். இப்போ இது புரியறதுக்கு ஒரு சில கணக்குகளை பார்ப்போம், ரைட்? ஓகே. நாங்கள் புக்கில் உள்ள கணக்கையே பார்ப்போம், புதுசாக பார்க்காம புத்தகத்தில் உள்ள கணக்கையே பார்ப்போம், ரைட்? ஓகே. நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க பாரு. ஒரு கிடைத்தளத்தின் மீது உள்ள ஒரு பொருள் ஒரு திசையை நோக்கி 20 நியூட்டன் விசையினால் இழுக்கப்படுகிறது. அப்பொருளை ஓய்வுக்கு கொண்டு வருவதற்கு எதிர் திசையில் இவ்வளவு பிரியோகிக்கும். நியூட்டன் கதை தான், விசைன்றது இல்லாமல் ஃபுல்லாக நியூட்டன் கதை தான், ரைட்? ஓகே. நீ அப்படியே கேட்கலாம், அல்லது சமநிலையை இப்போ சமநிலையில் படித்த விஷயத்தை வச்சும் கதைக்கலாம், ரைட்? ஓகே. ஒரு கிடைத்தளத்தில் ஒரு பொருள் ஒரு திசையை நோக்கி 20 நியூட்டன். அப்போ ஒரு கிடைத்தளத்தை யோசி. ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் ஒரு திசையை நோக்கி 20 நியூட்டன். அப்போ இந்த திசையில் 20 நியூட்டன், ரைட்? சரி, நான் எடுக்கப்படுது. அப்பொருளை ஓய்வுக்கு கொண்டு வருவதற்கு எதிர் திசையில் எவ்வளோ கொடுக்கணும்? அந்த பொருள் சமநிலையில் இருக்கணும், டெட் பொடி மாதிரி இருக்கணும் என்றால் என்ன செய்யணும்? அந்த பொருள் அசையக்கூடாது, என்ன செய்யணும்? எதிர் திசையில் அதே 20 நியூட்டன் விசையை கொடுக்கணும். கொடுத்தா தான்
ஒரே விசைகள் ஒரே நேர்கோட்டில் தாக்க வேணும், எதிர் விசைகள் பெருமநிலை சமன் திசையில் எதிரமாக இருக்குது. ஆகவே அந்த இடத்துல அந்த பொருள் சமநிலையில் இருக்கும். அப்போ அது ஓவிக்கு கண்ட்ரோல் பண்ணால் 20 நியூட்டனை எதிர் திசையில் கொடுக்கணும். அது ஒரு கதை. ரைட்டு. அப்பொருளுக்கு எதிர் திசையில் 25 நியூட்டனை பிரிவு வச்சா என்ன நடக்கும்? இப்போ 20 நியூட்டனை வெட்டி போட்டு இப்போ 25 நியூட்டன் ஒரு விசையை கொடுக்குறேன். இந்த பொருளுக்கு 25 நியூட்டனை கொடுத்தா என்ன நடக்குமா? அந்த பொருள் என்ன நடக்கும்? இதே திசை எதிர் திசையில் எவ்வளோ 25 கொடுத்து இந்த திசையில் தான் கொடுத்தேன். அப்போ பெரிய திசையில் விளைவுள்ள ஒரு விசை 5 நியூட்டன் விசை கிடைக்கும். இதில் நாங்கள் படித்தாங்க என்ன, அங்கால 20 உடலுக்கு இங்கே 25 உடலுக்கு இங்கே முன்னே 5 நியூட்டனோட வருவார். அப்போ இதை கதைக்கணும். 5 நியூட்டன் விளைவு விசையோட பொருள் இயங்கும், இந்த திசையில் இயங்கும். ரைட். ஓகே. அடுத்த கேள்வி பார். இன்ஜின் தொழிற்படாமல் இருக்கும் வாகனம் ஒன்று சிறிது தூரம் இயங்குவதற்கு அவ்வாகனத்தின் மீது எவ்விதமாக விசையை பிரயோகித்தல் வேண்டும். ரைட். இன்ஜின் ஒன்று தொழிற்படையில், அப்போ இன்ஜின் ஒர்க் ஆகாமல் ஒரு வாகனம் நின்றுது. இப்போ இந்த வாகனத்தை வந்து நாங்கள் அந்த சமநிலையில் தான் நீங்கள் வாகனம் சமநிலையை குழப்பணும். என்ன செய்யணும்? விசைகளை கொடுக்க வேணும். வாகனம் திருப்பி தரக்கூடிய விசையை விட பெரிய விசையை கொடுத்து, இப்போ ஒரு ஆள் நின்று தள்ளினார். அப்போ 4-5 பேர் சேர்ந்து தள்ளுறது. அப்போ 4-5 மனிதர்கள் 4-5 பேர் 4-5 பேருக்கு மேற்பட்ட ஆட்கள் சேர்ந்து பெரிய ஒரு விசையோட விளைவு விசை ஒரு பெரிய ஒரு விசை கிடைக்கக்கூடிய மாதிரி எந்த திசையில் வாகனம் இயங்கணுமோ அந்த திசை நோக்கி நிறைய பேர் ஒரு 4 பேர் சேர்ந்து தள்ளுறது. அந்த விஷயத்தை எழுதிட்டா சரி. என்ன செய்யலாம்? இன்ஜின் தொழிற்படாண்டா என்ன செய்வோம்? ஆக்களை வச்சு தான் தள்ளணும். மனித வலுவை பயன்படுத்தலாம், அல்லது மிருகங்கள் யானையில் வச்சு யானையை தள்ளுறதுக்கெல்லாம் வாகனம் அவ்வளோ இதாக இருக்காது. பெரிய வாகனம்னா இப்போ மனித விஷயம் காணாமல் இருக்கிறது. பெரிய பெரிய வாகனங்களை யூஸ் பண்ணுறது. அப்படி அப்போ ஜேசிபி வாகனத்தை யூஸ் பண்ணி தரலாம். அப்படி நிறைய, அதாவது ஏதோ ஒரு விஷயம் உனக்கு புரியக்கூடிய மாதிரி எழுதினா சரி. இன்ஜின் தொழிற்படாடிக்கு என்ன செய்யலாம்? வெளியிலேருந்து ஒரு விஷயம் கொடுத்து தள்ள வேணும். அப்போ அந்த விஷயத்தையும் விளங்குற மாதிரி காட்சியா சரி. அடுத்தது பின்பெறும் முறிவில் இருக்கும் பிசி எனும் இரு வளையங்களை எதிராக. ஓகே, அதுக்காக பார்ப்போம் இருக்கா. ஓகே. பின்பெறும் முறிவில் இருக்கும் பிசி எனும் இரு வளையங்களின் விளைவுள் விசை அறியப்பட்டிருப்பின் வளையத்தை ஓய்வில் வைத்திருப்பதற்கு என்ன செய்யணும்? ரைட். பிசியின் விளைவுள் விசை கண்டாச்சு. ரைட். பிசியின் விளைவுள் விசை கண்டாச்சு. ரைட். ஓகே. இந்த பியின்டையும் சியின்டையும் விளைவுள் விசை கண்டாச்சாம். ரெண்டு விசையும் பட்டி போட ஒரு தனி விசை ஒன்று போடுவோம். நாங்கள் 2 விசைக்கு நடுவில் தான் இருக்க போகுது. ரைட். இந்த இடத்துல ஒரு விளைவுள் விசை எஃப் வந்து வைக்கிறேன் நான். பியின்டையும் சியின்டையும் விளைவுள் விசைனா 2 இல்லாமல் இப்போ தனி ஒரு விசையாக வைக்க போங்க. அப்படி கதைச்சேன்னு சொன்னால் இப்போ என்ன நடக்கும்? பொருளுக்கு வந்து கேள்வியை பார்ப்போம். கேள்வி என்னன்னு சொன்னால் கேள்வியை பார். பிசிஎன் மீது வளையங்களில் விளைவுள் விசை அறியப்பட்டிருப்பேன். வளையத்தை ஓய்வில் வச்சிருக்கணும். இப்போ இந்த வளையத்தை நான் சமநிலையில் வச்சு ஓய்வில் வச்சிருக்கணும்னா என்ன செய்ய வேணும்? அறியப்படாது. இந்த ஏயை வந்து என்ன செய்யணும்? பேர் கதையை பேர். இப்போ 2ண்டையும் விளைவுள் விசை அறிஞ்சிட்டேன் நான். இந்த இடத்துல எஃப் என்ற விசையோட இருக்குது. 2ண்டையும் விளைவுள் விசை தெரிஞ்சுட்டேன்னு சொன்னால் இதை ஓய்வில் வச்சுக்கணும். இந்த வளையத்தை வந்து நான் ஓய்வில் வச்சிருக்கணும் என்றால் இந்த ஏ என்றவரை எஃப்க்கு சமனாக எழுக்கணும். எஃப் அந்த விளைவு விசையோ அதுக்கு சமனான விசையோ ஒரே தாக்க கோட்டில் ஒரே நேர்கோட்டில் எடுக்க வேணும். ரைட். அந்த 2 விசைகள் தாக்கி சமநிலையில் இருக்கிற விஷயத்தை இங்கே கதைச்சின்னா சரி. ஒரே தளமாக இருக்க வேணும், ஒரே நேர்கோட்டில் தாக்க வேணும், சமன் பரிமளையில் சமனும் திசையில் எதிரமாக இருக்க வேணும். அப்படி அந்த எஃப்க்கு சமனான விஷயம் நான் இந்த ஏ என்ற பிடிச்சி எடுத்தேன். அந்த பொருள் ஓய்வில் இருக்கும். இதுதான் கதை. ரைட். ஓகே. அடுத்தது ஒரு மேசை மீது ஒரு பெட்டி வைக்கப்பட்டுள்ளது. இப்பெட்டி ஓய்வில் இருப்பதற்கான காரணம் நாங்கள் இப்போ கதைச்சினாங்க. என்ன, ஒரு மேசையில் ஒரு பெட்டியை வச்சிருக்கிறோம். இந்த பெட்டி ஓய்வில் இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்? பெட்டியின் வெயிட்டை வந்து பூமி பிடிச்சிருக்கும் W இதோட போவிடாமல் மேசை ஒரு மரதாக மாற கொடுத்து இந்த W ஆரும் பரிமள சமனும் திசையில் எதிருமா ஒரே நேர்கோட்டில் தாக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரே தளத்தில் இருக்கும். நிலைக்குத்து தளத்தில் ஒரே தளத்தில் இருக்கும். அதனால இந்த பெட்டி வந்து சமநிலையில் இருக்குது. விளைவுல ஒரு விஷயம் இல்லை. ஆகவே சமநிலையில் இருக்குது என்று கதைக்கலாம். ஓய்வில் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அதான் காரணம். ரைட். ஓகே. அந்த விஷயத்தில் சரி. அடுத்த ஒரு கிடை மேசை மீது உள்ள ஒரு பொருள் இரு கயிறுகளால் இரு வேறுபட்ட விசைகளை பிரயோகித்து இரு பக்கங்களும் இழுக்கப்படும் என்றால் அப்பொருளின் இயக்கத்தின் இயல்பு தொடர்பாக என்ன கதைக்கலாம்? ரைட். சிம்பிளாக இருக்கும். இப்போ ஒரு பொருள் இருக்குது. இங்கே இடத்துல ஒரு பொருள் இருக்குது. ஒரு கிடை மேசையா. ரைட். இந்த இடத்துல ஒரு கிடை மேசை என்று யோசி. ரைட். ஒரு பொருள் இருக்குது. இது வந்து ஒரு பொருள். என்ன செய்ய போகிறான்? 2 கைத்தால கட்டி 2 பக்கம் இப்போ கைத்தால கட்டி போட்டு இதை வந்து ஒரு இந்த பொருளை கைத்தால கட்டி போட்டு இந்த கைத்தில் பிடிச்சி ஒரு ஆள் இருக்குது, இந்த கைத்தில் பிடிச்சி ஒரு ஆள் இருக்குது. ரைட். இந்த இடத்துல 2 பேர் இழுக்கிறான். இந்த பொருளை வந்து இழுக்கிறான். இப்படி ஒருத்தன் இருக்கிறான், இப்படி ஒருத்தன் இருக்கிறான். ரைட். 2 எதிர் திசையில் இழுக்கிறான். சும்மா இப்போ இரு பக்கங்களும் இழுக்கப்படுது. அப்பொருளின் இயக்கம் பெரிய என்ன கதைக்கலாம்? யார் பலமாக இழுக்கிறானோ, யார் பெரிய விஷயம் பயன்படுத்தி இழுக்கிறானோ அவற்றை பக்கம் இந்த பொருள் அசையும். புரியுதா? அப்போ யார் பலமாக இழுக்கிறானோ, யாருடைய விளைவுள் விசை அதிகமோ, யார் எவ்வளோ பெரிய விஷயோடு இழுக்கிறானோ, இப்போ இவர் வந்து 100 நியூட்டனோட இழுத்தால் சுமார் இவர் 200 நியூட்டனோட இழுத்தால் எந்த பக்கம் பொருள் அசையும்? இந்த பொருள் 200 நியூட்டன் இருக்கிற ஒரு பக்கம் அசையும். சமநிலையில் இருக்கு. ஒருவேளை அந்த பொருள் அசையவே இல்லைன்னு அர்த்தம். 2 பேரும் சம அளவு விசையை பிரிவு எடுக்கிறாங்க. 2 பேருமே சமபலத்தோடு எடுக்கிறாங்க. அந்த பொருள் அசைய இல்லையா?
கைரழுவ போட்டிகளெல்லாம் பார்த்துருப்பேன். 2 டீமுக்கு கைரழுவ நடக்கும். அப்போ ஒரு டீம் எவ்வளோ விசில் இழுக்குதோ அதை விட பெரிய விசில் இழுத்தா தான் நீங்கள் இந்த பக்கம் கயிறு வரும். என்ன அப்போ வின் பண்ணணும் என்ன செய்யணும், பெரிய விசில் பிடிச்சி இழுக்கவும் கைரழுவ போட்டியில். அப்போ 2 பேர் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா கயிறு அப்படி அசையாமல் இருக்குது. அப்போ கயிறு அசையாமல் கைரழுவ போட்டியில் இப்போ யோசி, இப்போ கைரழுவ அப்படி இந்த பக்கம் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, இந்த பக்கம் கொஞ்சம் பேர் நடுவில் கயிறு இருக்கும். இந்த கயிறு வந்து சென்டர்லாம் அசையாமல் அப்படி இருக்கணும்னு அர்த்தம். 2 டீமும் சம அளவு விசையை பிரிவு வைக்கிறாங்க. கயிறு ஓய்விலே இருக்குது, சம அளவு விசையை பிரிவு வைக்கிறது. கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும் அப்படி சில 2 நல்ல பவர் அழுத்தாங்க. இப்போ ஒருத்தன் கொஞ்சம் ஒத்தி நல்ல பவர் அழுத்துட்டா, இந்த பக்கம் நல்ல பவர் அழுத்து போட்டாங்கன்னா கயிறாங்க அவனா போயிடும். அப்போ அதான் விஷயம், விளைவுள் விசை தான் நீங்கள் தீர்மானிக்கும். இந்த கேள்விக்கு என்ன படியாது, ஏன் கம்பெனி என்ன கேட்கலாம்னா, பெரிய விசையோட யார் இழுக்கிறாரோ அவர்கிட்ட பக்கம் இந்த பொருள் இயங்கும். 2 பேரும் சம விசையில் இழுத்தால் இந்த பொருள் அசையாது. அந்த விஷயத்துக்கு ஆச்சுன்னா சரி. இப்போ நாங்கள் ஓகே, இப்போ நாங்கள் வந்து விசைகளுடைய சமநிலை சம்பந்தம் 2 விசை தாக்கி ஒரு பொருள் சமநிலை இருந்தால் என்ன, 3 விசைகள் தாக்கி ஒரு பொருள் சமநிலை இருந்தால் என்ன, 3 விசைகள் சமாந்தரமாக இருந்தால் என்ன, சமாந்தரம் இல்லாமல் இருந்தால் என்ன, மற்ற ஒரு சமநிலை என்றா என்ன, சமநிலை என்றால் முதல்ல என்ன, அதை எப்படி இருக்கணும் பற்றிலாம் கிளியராக நாங்கள் எடுத்துக்கோம். விசைகள் தாக்கி ஒரு பொருள் சமநிலை இருக்கின்றால் என்ன விஷயம் பண்ணுறது பற்றி தான் கிளியராக எடுத்துக்கொண்டோம். ஒரு சில கணக்குகளும் பார்த்து அதை புரிதலாக எடுத்துக்கொண்டோம். இப்போ நாங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேர்கோட்டு இயக்கத்தில் இருந்து சகலவுமே நியூட்டன் ஃபிசிக்ஸ் தான். நாங்கள் படித்த முழுக்க நியூட்டன் இயக்கவியல் சார்ந்த ஒரு விஷயங்கள் தான். விசையண்டு படித்தாலே, விசையை பற்றி படித்தாலே அது நியூட்டன் கதை தான், ரைட். நியூட்டன் ஃபிசிக்ஸ் தான் அது, ரைட். ஓகே, அப்போ விசைகள் பற்றி சகல விஷயங்கள்லாம் இப்போ படிக்கிறோம். இப்போ நாங்கள் எவ்வளவும் சேர்ந்த மாதிரி ஒரு சில கேள்விகள் நாங்கள் அடுத்தடுத்த வகுப்புகளில் சந்திப்போம், ரைட். இப்போ இது வரைக்கும் படித்த சகல விஞ்ஞானத்தில் படித்த சகல விஷயங்களும் சேர்ந்த மாதிரி ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் எப்படி வருது. நாங்கள் இது வரைக்கும் விசைகளுடைய சமநிலை சம்பந்தமாக நிறைய விஷயங்கள், அதாவது ஒருதள விசை, ஒருதள விசையில் 2 விசைகள் தாக்கி பொருள் சமநிலையில் இருக்கிறது, 2 விசைகள் 3 விசைகள் தாக்கி ஒரு தளத்தில் 3 விசைகள் தாக்கி சமநிலையில் இருக்கிறது, 3 விசைகளும் சமாந்தரமாக இருந்தால் எப்படி, சமாந்தரம் இல்லாமல் இருந்தால் எப்படி சமநிலையில் இருக்கிறது பற்றி கிளியராக படிக்கிறோம், ரைட். ஓகே, அது சம்பந்தமாக ஒரு புரிதலுக்கான ஒரு சில கணக்குகள் நாங்கள் இங்கே பார்த்துட்டோம், ரைட். ஓகே, இப்போ மேலதிகமாக ஒரு சில பயிற்சிகள் நாங்கள் இங்கே பார்ப்போம். அதாவது விசைகள் தாக்கி சமநிலையில் இருக்குன்றதை பற்றின ஒரு சில கணக்குகளை இங்கே பார்ப்போம், ரைட். ஓகே, இப்போ நான் சில கேள்விகளை சொல்கிறேன், அதுக்கு நீங்கள் சரியான பதிலை நீங்கள் உங்களோட கோப்பியில் எழுதி செக் பண்ணி பாருங்கள், ரைட். ஓகே, இப்போ ஒரு கதிரை ஒன்று இருக்குது, ரைட். ஒரு கதிரை, ரைட். ஓகே, ஒரு கதிரை ஒன்று இருக்குது. இந்த கதிரையில் 100 கிலோ வெயிட் உள்ள ஒரு மனிதன், 100 kg வெயிட் உள்ள ஒரு மனிதன் வந்து உட்காருகிறார், ரைட். ஒரு மனிதன் வந்து 100 kg உள்ள வெயிட் உள்ள ஒரு மனிதன் வந்து உட்கார்றார். அப்போ அவரோட திணிவு என்ன, 100 கிலோகிராம், சாரி 100 கிராம் கிடையாது, கிராமில் யாரும் இருப்பாங்களா, இருக்க முடியாது. 100 கிலோகிராம் வெயிட் உள்ள ஒரு மனிதன் வந்து உட்கார்றார். இப்போ நான் கேட்குறேன், இப்போ முதலாவது கேள்வி அவன் கேட்குறான், இந்த மனிதன் கதிரையை உடைச்சு கொண்டு உள்ளே போகணும், கதிரையை உடைச்சு கொண்டு, இப்போ 100 கிலோ வெயிட்னா யோசிச்சுப்பார், இயல்பாக யோசிச்சுப்பார். 100 கிலோ வெயிட் உள்ள ஒரு ஆள் கதிரையை உடைச்சு கொண்டு உள்ளே போகணும் என்றால் கதிரையினுடைய மறுதாக்க விசை எவ்வளவா இருக்க வேண்டும். மறுதாக்க விசை எப்படி என்ன கதைக்கலாம், அதான் கேள்வி ஒன்று. கதிரையில் ஒரு ஆள் போய் இருக்கிறார், 100 கிலோ வெயிட் உள்ள ஒரு ஆள் போய் கதிரையில் இருக்கிறார், கதிரையை இப்போ உடைச்சு கொண்டு உள்ள போக வேணும், என்னுடைய தேவை வந்து கதிரையை உடைச்சு கொண்டு உள்ள போக வேணும் அப்படி என்று சொன்னால் கதிரையால் கொடுக்கப்படுகிற மறுதாக்க விசை பற்றி என்ன கதைக்கலாம், ரைட். பாப்போம். இப்போ 100 கிலோ வெயிட் உள்ள ஒரு ஆள் கதிரையில் போய் இருந்தால் அவட்ட வெயிட்டை பூமி பிடிச்சி இழுக்கும், இவட்ட வெயிட்டை பூமி பிடிச்சி இழுக்கும். எவ்வளவு விசையோட, 1000 நியூட்டன். 100 கிலோ என்றால் 1000 நியூட்டன் விசையோட பிடிச்சிருக்கும். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா திணிவு நிறை சம்பந்தமாக நாங்கள் படிக்கிறாங்க. அப்போ ஒரு திணிவு எம்ன்ற ஒரு திணிவு இங்கே எனக்கு 100 கிலோவாக இருக்குது. அப்போ பூமி பிடிச்சிருக்க போனால் எம் சமன் எம்ஏ விசை தான் கண்டுபிடிக்கணும். 100 கிலோவுக்கு கண்டுபிடிக்க போகிற 10 இதில் அவ்வளவு நியூட்டன். அப்போ 100 தர 10 எனக்கு 1000 நியூட்டன். இதெல்லாம் படிச்சுட்டோம் நாங்கள், ரைட். அப்போ 1000 நியூட்டன் என்ற விசையோட பூமி பிடிச்சி இழுக்க போகுது. இப்போ இந்த பொருள் சமநிலையில் இல்லை, கதிரை உடைச்சு கொண்டு போக போகுது அன்னு சொன்னால் கதிரை வந்து எனக்கு எவ்வளவு ரியாக்ஷன் மறுதாக்கத்தை எவ்வளவு கொடுக்கும் என்று கேட்டால் கட்டாயம் அதை பற்றி என்ன கதைக்கலாம் என்றால் இந்த 1000க்கு சமனான மறுதாக்கத்தை கொடுக்கிறார், ரைட். 1000க்கு சமனான மறுதாக்கத்தை கதிரை கொடுத்தால், மேல் நோக்கி 1000 கொடுத்தால், 1000 மறுதாக்கத்தை கொடுத்தால் இங்கே விளைவில் எதுவும் இருக்காது, அப்போ ஓய்வில் இருக்கும். ஆனால் 1000 விட பெருசாக மறுதாக்கம் கொடுக்குமோ, தாக்கத்தை விட பெருசாக சமன மறுதாக்கம் இருக்கக்கூடாது, ரைட். ஓகே, இப்போ நான் 1000 நியூட்டனை விட குறைஞ்ச அளவு மறுதாக்கம், 1000 விட குறைஞ்ச அளவு மறுதாக்கம், கதிரை தாங்கக்கூடிய விசை அன்று ஒன்று இருக்கும், அதான் கதிரை கொடுக்கக்கூடிய மேக்சிமம் மறுதாக்கம். அது வந்து எனக்கு ஒரு 1000 விட குறைவாக இருந்தால், 1000 விட குறைவு, 1000 நியூட்டன் என்ற மறுதாக்க விசையை விட குறைவான விசையை கதிரை கொடுக்குமா இருந்தால் மட்டும்தான் கதிரை உடைச்சு கொண்டு உள்ள போக முடியுமா. இப்போ சமநிலையில் இருக்க முடியாது. சமமான விசைகள் அங்கே தாக்க விசையும் மறுதாக்க விசையும் சமனாக அங்கே இல்லை. அந்த விஷயத்தை கிளியராக எடுத்துக்கணும். மறுதாக்க விசை எவ்வளோ, என்ன மறுதாக்க விசையை பற்றி என்ன கதைக்கலாம் என்றால் 1000 நியூட்டன் என்ற விசையை விட குறைவான ஒரு விசை தாக்குறதால தான் அங்கே வந்து எங்களுக்கு கதிரை உடைச்சு கொண்டு உள்ள போகுது, ரைட். ஓகே, அப்போ இந்த இடத்துல இந்த விஷயம் சொல்லணும், மறுதாக்க விசை 1000 விட சின்ன, ரைட். ஓகே, அது சரி. அடுத்தது இப்போ கேட்குறான், ஒருவேளை அந்த மனிதன்
அந்த கதிரையை உடைக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது செய்யலாம். உடைக்காமல் இருக்கணும். உடைக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? ஒன்றும் செய்யலாம். கதிரையை அவர் உடைக்காமல் இருக்கணும்னா என்ன செய்யலாம்? ஒன்றும் செய்யலாம். எழும்பி போக வேண்டிய அவர் ஒன்றும் செய்யலாம். ரைட், ஓகே. அவர் கதிரையை உடைக்காமல் இருக்கணும்னு சொன்னால் விசையை கொஞ்சம் குறைக்கலாம். வேறு ஒன்றும் மருதாக்கத்தை குறைக்கும், விசையை குறைக்கலாம். விசையை குறைக்கலாம். திரும்பி வந்து போய் பிடிச்சிருக்க ரைட். அப்போ கதிரையை உடைக்காமல் இருக்கணும்னா என்ன செய்யலாம்? ஒன்றுமே செய்யலாதுங்களால். ரைட். உடைக்காமல் இருக்கணும். அவர் அந்த இடத்துல கொஞ்சம் விசையை குறையாக கொடுக்கணும். தளத்தில் அதாவது கொடுக்குற இந்த இடத்துல கொடுக்குற விசையை குறைக்கலாம். அப்போ ஒரு உடைக்காமல் இருக்கணும்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதற்கு கிளியராக உடைக்காமல் இருக்கணும்னு சொன்னால் கதிரை உடைக்காமல் இருக்கணும்னா அந்த இடத்துல வாய்ப்பு இல்லை. ஏன்னா திணிவு மாறாது. 100 கிலோ திணிவு மாறாது. அப்போ திணிவை போய் பிடிச்சிருக்கிற விசை மாறாது. ஆகவே இங்கே தாக்கம் மாறாது. மரதாக்கம் மாறாது. அப்போ மரதாக்கத்தை பற்றி என்ன கேட்கலாம்னு சொல்லலாம். 1000 நியூட்டனை விட குறைவான மரதாக்கம் இருக்கிறபடியால் தான் கதிரை உடைச்சு கொண்டு போனவர். உடைக்காமல் இருக்கணும்னா என்ன செய்யலாம்? எதுவுமே செய்ய முடியாதவர். என்ற திணிவு மாற்றலாம் நாங்கள். ரைட், ஓகே. அப்போ இந்த விஷயத்தில் காட்சி என்ன சரி. அப்போ நாங்கள் இதுவரைக்கும் விசைகள் தாக்கி சமநிலை இருக்கிற சம்பந்தமான சகல விஷயங்களையும் கழிச்சிட்டோம். இருதள விசைகள் 3 விசைகள், 2 விசைகள் தாக்கி சமநிலை, 3 விசைகள் தாக்கி சமநிலையெல்லாம் சகல விஷயங்களும் இதெல்லாம் கிடைச்சிட்டோம். நாங்கள் அடுத்த வகுப்பில் வந்து இது தொடர்பான சகல விஷயங்கள், அதாவது நேர்கோட்டு இயக்கம், அதுக்கு பிறகு வந்து இந்த நியூட்டன் இயக்க விதி, அதுக்கு பிறகு நாங்கள் படித்த உராய்வு விசை, நியூட்டனை கதை சம்மந்தப்பட்ட சகல விசைகள் சம்பந்தமாக விசைகளுடைய திரும்பல் விளைவு, சமநிலை, சகல விஷயங்களும் சேர்ந்த மாதிரி ஃபைனல் எக்ஸாமில் ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி ஒன்று வந்திருக்கு. நாங்கள் அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்ற பற்றி நாங்கள் அடுத்த வகுப்பில் கதைப்போம். ரைட், ஓகே. நன்றி மாணவர்களே. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.